வரலாறு பற்றிய சில தொகுப்பு போடுறேன். ஒரு 23 லெசன் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஆன்சர் கீயோட அந்த தொகுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வேலூர் புரட்சி கிபி 1806. கிபி 1801 தோன்றிய முதல் புரட்சி தென்னிந்திய புரட்சி. சென்னை மாகாணத்தின் ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. சென்னை மாகாணத்தின் தலைமை இராணுவ தளபதி ஜான் கிராடக். ஜான் கிராடக் அறிமுகப்படுத்திய இராணுவ சீர்திருத்தங்கள் வேலூர் புரட்சிகள் வித்திட்டது. வேலூர் புரட்சியின் உடனடி காரணம் தளபதி அக்யூ என்பவரால் புதிய வகை தலைப்பாகை அறிமுகப்படுத்தியது இந்து முஸ்லிம்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. புரட்சியின் நிகழ்வுகள் 1806 ஜூலை 9 வேலூர் கோட்டையின் திப்புவின் மகள் திருமணம். சிப்பாய்களை திப்புவின் குடும்பத்தினர் ஆதரித்தனர். மைசூரின் புலி என அழைக்கப்படுவோர் திப்பு சுல்தான். 1806 ஜூலை 10 அதிகாலையில் இந்திய வீரர்கள் வெளிப்படையாக கிளர்ச்சியில் ஈடுபட்டு திப்புவின் கொடி கோட்டையில் ஏற்றப்பட்டு திப்புவின் மகன் பதேக் ஐதர் அரசனாக அறிவிக்கப்பட்டார். ஆங்கில தளபதி ஆர்காட்டில் இருந்த படைத்தளபதி வேலூர் கோட்டையில் வெளியில் இருந்து கில்லஸ்பிக்கு தெரிவித்து இராணுவம் உடனடியாக வேலூருக்கு விரைந்து மீண்டும் வேலூர் கோட்டை ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. வேலூர் புரட்சி தோல்விக்கான காரணங்கள். வேலூர் புரட்சி தோல்வியில் முடிவடைந்தது. புரட்சியை நடந்த முறையான தலைமை கிடையாது. கிளர்ச்சி நன்கு திட்டமிடப்படவில்லை. திப்புவின் பிள்ளைகளுக்கு போதுமான போர் பயிற்சி கிடையாது. இராணுவ வீரர்களுக்கு இந்திய அரசர்களிடமிருந்து ஆதரவு என்றும் உதவிகளை பெற முடியவில்லை. வேலூர் புரட்சி விளைவுகள். வேலூர் புரட்சி தோல்வியில் முடிவடைந்தது. இந்திய வீரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திப்புவின் குடும்பத்தினர் கொல்கத்தாவில் அழைத்துச் செல்லப்பட்டு வருடங்களுக்கும் மேலாக அங்கு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்தியர்களின் திப்புவின் குடும்பத்தின் கொல்கத்தாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு 6 வருடங்களுக்கு மேலாக அங்கு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்தியர்களின் நாட்டுப்பற்று மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைகள் வெளிப்பட்டன. இப்புரட்சி 1857 நடைபெற்ற இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடியாக அமைந்தது.